வெற்றியாளர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிசி குரூப் 4 எக்கனாமிக்ஸினுடைய இதுவரையிலும் நடைபெற்ற குரூப் 4ல் எக்கனாமிக்ஸ் கேள்விகள் முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பாலிட்டி தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஷின் குரூப் 4 நம்ம போட்டிருக்கோம். அதற்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் அதை பாருங்கள். பொதுவாக எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அப்படின்றது எப்பயுமே இருக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு டிசைடிங் ஃபேக்டராகவும் அமையக்கூடியதாக இருக்கும். என்ன மாடலில் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மாதிரியான வீடியோ பதிவுகள் நம்ம தொடர்ச்சியாக போகிறதுனால நம்ம யூடியூப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். அளவியல் பொருளாதாரம் எக்கனோமெட்ரிக்ஸ் என்னும் புதிய அறிவியல் கீழ்கண்டவற்றுள் எவற்றை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா, எக்கனாமிக்ஸ், மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பொருளியல், கணிதம் மற்றும் புள்ளியல் அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதுதான் நமக்கான ஆன்சர். பி அப்படின்றது நமக்கு சரியான விடையாக இருக்கக்கூடியது. அடுத்ததாக பாருங்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 1966 to 69 ஆண்டுகளுக்கு பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட 5 ஆண்டு திட்டம். அப்போ மொதல் 3 5 திட்டம் நடந்துடும், அதுக்கப்புறம் தான் திட்ட விடுமுறை காலம் அப்படின்றது வரும். அப்போ திட்ட விடுமுறை காலம்ன்றது தான் 66 to 69 அப்படின்றது இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட 5 ஆண்டு திட்டம்னா எது? 4வது 5 ஆண்டு திட்டம். இப்போ முதல் 5 ஆண்டு திட்டம் எப்போ அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி பார்ப்போம். இயற்கைவாதிகள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நல்லா பாருங்கள். படை வீரர்கள் டெஃபினட்டாக இல்லை, சேவைத்துறை அப்படின்றது இல்லை, உற்பத்தி தொழிலும் இல்லை. அப்போ இது வேளாண்மை அப்படின்றது தான் சரியான ஒன்றாக இருக்குது. அடுத்து பாருங்கள், நிகர நாட்டு உற்பத்திக்கும் நிகர உள்நாட்டு உற்பத்திக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, வெளிநாடுகளிலிருந்து வரும் நிகர காரணி வருவாய் அப்படின்றது அதற்கான விடையாக இருக்குது. அப்போ நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்ன, நிகர உள்நாட்டு உற்பத்தினா என்ன அப்படின்றத நம்ம வருமானம் தொடர்பான வீடியோ பதிவுகளில் தெளிவாக கொடுத்துருக்கோம். அதற்கான வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் பாருங்கள். சரி, ரைட். அடுத்து பார்க்கலாங்களா? இந்திய திட்டக்குழுவினுடைய தலைவர், திட்டக்குழு பிளானிங் கமிஷனுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி. அப்போ பிஎம் தான் என்னவாக இருப்பார்? பிளானிங் கமிஷனுடைய தலைவராக இருப்பார். அப்போ நிதியமைச்சர் எதனுடைய தலைவராக இருப்பார் அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய தலைவராக இருப்பார். குடியரசுத் தலைவர் எதனுடைய தலைவராக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசனுடைய தலைவராக இருக்கக்கூடியதாக இருப்பார். அப்போ துணை குடியரசுத் தலைவர் தொடர்பாக இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவரை பற்றி குறிப்பிடக்கூடிய விதி எது அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து முதன்மைத்துறை எதனை உள்ளடக்கியது? நமக்கு நல்லாவே தெரியும், முதன்மைத்துறை அப்படின்னாலுமே இங்கே பார்க்குறதுலே நம்ம எதை தான் எடுப்போம்? விவசாயம் அப்படின்றத எடுப்போம். பிரைமரி செக்டர் ஆஃப் கன்செப்ட் ஆஃப். சரி, ஓகே. முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் யார் அப்படின்னா டிஆர் மால்தாஸ். யார்? டிஆர் மால்தாஸ் அப்படின்றது தான். ஆடம் ஸ்மித் அப்படின்றது நம்ம என்ன சொல்லலாம்னா பொருளினுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நாடுகளின் செல்வம் அப்படின்ற நூல் அதெல்லாம் ஏற்றிருக்காரு. சரிங்களா? சரி, ரைட். அடுத்து பார்ப்போம். இந்திய உணவு உற்பத்தி தன்னிறை அடைவதற்கு காரணமாக இருந்த நிறுவனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இஸ்ரோவுக்கும் உணவு உற்பத்திக்கும் ஃபஸ்ட்டு சம்மந்தம் இல்லை அப்படின்றத நம்ம எலிமினேட் பண்ணலாமா? அடுத்து பாருங்கள், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் வாய்ப்பே இல்லை. உணவு உற்பத்தினாலுமே எது தான் இருக்கும்? வேளாண்மை. அப்போ ஐசிஏஆர் அப்படின்றது தான் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்கன்னா எப்போ ஐசிஏஆர் அமைப்பு நிறுவப்பட்டது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ராபர்ட் மால்தாஸ் மக்கள் தொகை கோட்பாடு. மக்கள் தொகை இவ்விதத்தில் அதிகரித்து வருகிறது. இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா உணவுப் பொருட்கள் கூட்டல் விகிதத்திலோ ப்ளஸ்ஸில் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. மக்கள் தொகை என்ன இருக்குது அப்படின்னா பெருக்கல் விகிதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். இப்போ மக்கள் தொகை என்ன விதத்தில் இருக்கும்? பெருக்கல் விகிதத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்து பார்ப்போங்களா? அடுத்து நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அதனுடைய அதனுடைய ஃபார்முலா அப்படின்றத கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்களேன், இதோட ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நிகரன்ற இடத்துல
மொத்த அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னா அதோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னா மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். சப்போஸ் நிகர உள்நாட்டு உற்பத்தி அதற்கான ஃபார்முலா என்ன வேணும் அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அப்போ இதுதான் இதற்கான ஆன்சர் பி அப்படின்றதான். இந்த ஷார்ட்கட்டில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். வாழ்வதற்கு வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளுக்கும் கீழே வாழும் வறுமை நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா அப்சல்யூட் பாவர்ட்டி. அப்போ முழுமையான வறுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அப்போ வாழ்வதற்கு தேவையான குறைந்தபட்ச சூழல் கூட இல்லாமல் இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்கிறோம், முழுமையான வறுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், நித்தி ஆயோக் அமைப்பினுடைய தலைவர். இந்த கேள்வி எத்தனாவது முறையாக வருது பாருங்கள், 2வது முறை. ஆல்ரெடி பிளானிங் கமிஷன் கேட்டிருந்தாங்க, இப்போ நிதி ஆயோக். ஏன்னா பிளானிங் கமிஷனை கலைச்சிட்டு 2014 ஆகஸ்ட் 17 பிளானிங் கமிஷன் அப்படின்றத கலைக்கிறாங்க. 2005 ஜனவரி 1 நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அதனுடைய தலைவராக இருப்பவர் யார், பிரதம மந்திரி அப்படின்றவர் தான். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எந்த ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபெமிலியரான கேள்வியும் கூட. இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு அப்படின்னா 1991. அப்போ பொருளாதாரம் சம்மந்தமான முக்கியமான ஒரு வருடம் இந்தியாவிற்கு அப்படின்னா என்னது, 1991. இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், புதிய பொருளாதார கொள்கை அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா, சரி ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். புதிய வேளாண்மை விலை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1986. அப்போ புதிய வேளாண்மை விலை கொள்கை, அப்போ ப்ரைஸ் பாலிசி, நியூ அக்ரிகல்ச்சர் ப்ரைஸ் பாலிசி எப்போ அப்படின்னா 1987. கல்வி பற்றிய பொருளிலை நமக்கு கூறியவர் யார் அப்படின்னா ஸ்கட்லஸ். ஓகேங்களா, கல்வி பற்றிய பொருளை கூறியவர் ஸ்கட்லஸ். சரி, அடுத்து கல்வி என்பது நுகர்வு பண்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கல்வி என்பது அந்த கேள்வியை நம்ம பார்ப்போம் கீழே. அடுத்து தொழில் முனைவு முன்னேற்றத்திற்கான திட்டம் EPD. இது எதற்கான ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களினுடைய தனி திறமைகளை வெளிக்கொணர்வதற்காக வர இருக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, கல்வி என்பது நுகர்வு மற்றும் மூலதன பண்டம் இரண்டுத்தையுமே கொண்டுள்ளதாக இருக்குது. நுகர்வு மற்றும் மூலதன பண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்றது நமக்கு சொல்லியிருக்காங்க. நாட்டு சமூக உதவி திட்டம் அப்படின்னா 1995. அப்போ பி அப்படின்றது 2, 3வது இடத்துல இருக்கக்கூடியது. அப்போ பிக்கு நேராக 3 எது இருக்குன்றது மட்டும் பாருங்கள், வேறு எதுவுமே பார்க்க தேவையில்ல. இதில் உங்களுக்கு மற்ற ஸ்கீம் தெரியணுன்ற அவசியம் கூட இல்லை. அப்போ டைரெக்டாக பி தான் ஆன்சராக இருக்குது. அப்போ ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்றது என்னவாக இருக்குது அப்படின்னா 1999. அடுத்து பாருங்கள், வேலைவாய்ப்பு உறுதி அப்படின்னா 93. அப்போ சிக்கு நேராக 1. அப்போ டிக்கு நேராக ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டம் அப்படின்னா 1977 அப்படின்றது இருக்கக்கூடியது. 4, 3, 1, 2 அப்படின்றது அங்கே ஆன்சராக இருக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா, சரி ரைட். அடுத்து பார்ப்போம். அறிவியல் சமதர்மத்தை தோற்றுவித்தவர் காரல் மார்க்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் கல்வி பொறியியலை உருவாக்கியவர் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை பார்த்தோமா, அது யார், ஸ்கட்லஸ். அப்போ இன்னொரு கேள்வி என்ன பார்க்குறோம், அறிவியல் சமதர்மத்தை தோற்றுவித்தவர் யார், காரல் மார்க்ஸ். இது மாதிரியான கேள்விகள் நமக்கு எப்பயுமே கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், பழைய பொருளாதார அறிஞர்கள் டேஷ் கொள்கை நம்பிக்கையை கொண்டு இருந்தனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடையில்லா வாணிபம். அப்போ ஃப்ரீ ட்ரேட் அப்படின்றது அவங்க கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், இதில் 20 அம்ச கோரிக்கை அப்படின்ற ஒன்று தெரிஞ்சால் கூட நம்மளால் அதை இது பண்ண முடியும். இப்போ பார்ப்போம். சாரதா திட்டம் அப்படின்னா எப்போங்க, 1929. அப்போ ஏவுக்கு நேரம் 4 எது இருக்குன்னு பாருங்கள், அதுதான் டைரெக்டாகவே ஆன்சர். அப்போ மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாமே எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்காங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சாலுமே போதும். சம ஊதியம் அப்படின்னா 76. அப்போ கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்கன்னா கொத்தடிமை ஒழிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்து கரும்பலகை திட்டம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், 1992. 20 அம்ச திட்டம் அப்படின்னா யார்? இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். சரி, ரைட். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக் சம்பந்தமான ஒரு கேள்வி. 15வது நிதிக்குழுக்களின் பரிந்துரைகள் எப்பொழுதுலேருந்து நடைமுறைக்கு வரும்? அப்போ அதற்கான காலம் நமக்கு தெரியும், 2020 to 25 தான் 15வது நிதிக்குழுவினுடைய காலம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அவன் கேள்வி என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், அதனுடைய பரிந்துரை எப்பொழுதுலேருந்து நடைமுறையில் வரும். அப்போ 2020 அப்படின்றது எங்கே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சியில் இருக்குது மற்றும் டியில் இருக்குது. சரிங்க சார். அப்போ நமக்கு இன்னொன்று தெரியணும், நிதி காலத்தினுடைய தொடக்கம் என்ன. இப்போ ஃபைனான்ஷியல் இயர் தெரிஞ்சிருந்தால் அந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் சரியாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஜனவரி 1ன்றது வரவே வராது. அப்போ ஏப்ரல் 1 தொடங்கி ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் இயரும்ன்றது ஏப்ரல் 1 தொடங்கி மார்ச் மாதம் 31 முடியக்கூடியது. அப்போ பேசிக்கான ஒரு நாலேஜ் இருந்தால் தான் அந்த கொஷினை நம்மளால் அட்டன் பண்ணக்கூடிய அந்த திறமை கூட இருக்கும். அது மாதிரி நமக்கு கேள்வி கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலகத்தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் எது அப்படின்னா கோடான் அலிமெண்டேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. CAC, கோடக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதான் இந்த உணவுப் பொருட்கள் சம்மந்தமான உலகத்தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப டயர்டான கேள்வியும் கூட, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆசியாவினுடைய டெட்ராய்டு எது அப்படின்னா சென்னை அப்படின்றது தான். அடுத்து இந்தியாவில் கல்வி முறை அடிப்படையில் டேஷ் நிலைகளை கொண்டது அப்படின்னா 6 நிலைகளை கொண்டது. அது 6 நிலைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல தொடக்க கல்வி, அதுக்கு முன்னாடி மழலையர் கல்வி, தொடக்க கல்வி, அடுத்து நம்ம என்ன பண்ணுற போகிறோம், இடைநிலை கல்வி, அடுத்து மேல்நிலை கல்வி அப்படின்றது வரக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறமா என்னது, பட்டப்படிப்பு அப்படின்றது வருங்களா, டிகிரி, அடுத்ததான் மாஸ்டர் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது. இதை பற்றி தாங்க சொல்கிறாங்க. சரிங்களா, டிகிரின்றதை காமனாக சேர்த்துருவாங்க, மாஸ்டர் டிகிரி எதுவும், அடுத்ததாக PhD அப்படின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். சரி, ரைட். அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்த ஆர்டிக்கல், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடக்கூடிய சரத்து எது அப்படின்னா 269. நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா GSTயை பற்றி குறிப்பிடக்கூடிய விதி என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்த வேளாண் உற்பத்தியை அளவிடும் முறை அப்படின்னா நிலம் மற்றும் உற்பத்தியினுடைய உற்பத்தி திறன். நல்லா பாருங்கள், நீர்ப்பாசனத்தை வச்சுலாம் வேளாண் உற்பத்தியை அளவிட முடியாது, எந்திரமயமாக்குதலை வச்சு அளவிட முடியாது, உரத்தினுடைய நுகர்வு அளவு உழைப்பு திறனை வச்சுலாம் அளவிட முடியாது. எத்தனை நிலத்தில் நம்ம படிப்படுறோம் அதனுடைய உழைப்பினுடைய உற்பத்தி திறனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ லேண்ட் அண்டு லேபர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, ரைட். அடுத்து பாருங்கள், RBI சம்மந்தமான ஒரு கேள்வி. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வழக்கங்களை கட்டுப்படுத்துகிறது. ஆமாங்க. அந்நிய செலவாணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது. ஓகேங்களா, ரெண்டுமே சரிதான். ஆனால் விளக்கம் அப்படின்றது சரியான ஒன்றாக இல்லை அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்கம் வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா சிறு பிளவு ஆண்டு. நமக்கு நல்லாவே தெரியும், பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னா 1921. மக்கள் தொகை வெடிப்பு பாப்புலேஷன் பஸ்டர் அப்படின்னா என்னது 1961. இப்போ 51 கேட்டிருக்காங்களா, 60 தான் மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு பிளவு ஆண்டுனா 1951. மக்கள் தொகை 1 கோடியை அடைந்தது 100 கோடியை அடைந்தது எப்பொழுது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். GST எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? இது பல முறை கேள்வி கேட்கக்கூடிய ஒன்று. சரிங்களா, எப்போ அப்படின்னா ஜூலை 1, 2017 வரக்கூடியதாக இருக்கும். எப்போ பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ எடுக்கலாம். மார்ச் 29, 2017 நிறைவேற்றப்பட்டு இருக்கும். ஜூலை 1, 2017 நடைமுறைப்படுத்தப்படக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. ஒரு ஆண்டில் 100 மக்கள் தொகையில் பிறந்தவர்கள். அப்போ 100ன்னு வரவே கூடாது, 100 நம்ம பற்றி பேசவே போகிறதில்ல, 1000 அப்படின்றதான் அங்கே
ரொம்ப முக்கியமானது. அப்போ 1000 பேஸ் பண்ணி தான். அப்போ 1000ன்ற வார்த்தை எங்கே வரும் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1,00,000 மக்கள் தொகை இல்லவே இல்லை. இந்த வார்த்தையும் 10 ஆண்டுகளில் 1000 மக்கள் தொகை, இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்க, 10 ஆண்டுகளில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆண்டு, ஒவ்வொரு வருஷத்துக்கும் பேஸ் பண்ணி தான் வருவாங்க. 10 ஆண்டுன்னு வரப்போ அதையும் நம்ம எடுக்கப்படுத்தலை. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களுடைய எண்ணிக்கை. இப்போ 4 தான் என்னது இதில் சரியாக இருக்கக்கூடியதாக இருக்குது. சரி, இந்திய திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்னன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு திட்டக்குழு 2014 ஆகஸ்ட் 17 கலைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. அதுக்கு மாறாக திட்டக்குழுவுக்கு பதிலாக நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோமா. அப்போ நிதி ஆயோக் அமைப்பு எப்போ ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா 2005 ஜனவரி 1 செயல்படக்கூடியதாக இருக்குங்க. அப்போ திட்டக்குழுவுக்கு மாற்றாக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு எது? நிதி ஆயோக். சரிங்களா? சரி, அடுத்து ஜிஎஸ்டியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2000 to 2021 ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறக்கு வரிசையில், அப்போ இறக்கு வரிசைனா போக போக அதனுடைய மதிப்பு அப்படின்றது குறையக்கூடியதாக இருக்கணும். இப்போ இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஜிஎஸ்டி, தனிநபர் வருமான வரி, தீர்வை, நிறுவன வரி, சுங்கவரி. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதிகமாக வரி வருவாய் வரக்கூடியது ஜிஎஸ்டி அப்படின்றத நம்மளால் கிளாரிட்டியாக எடுக்க முடியும். அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நிறுவன வரி. அப்போ இந்த 2 மட்டும் நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் பயங்கரமாக பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டின்னு எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ மற்றும் ஆப்ஷன் சி. இப்போ 2 தான் இருக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இருக்குது, ஆப்ஷன் சி இருக்குது. அப்போ பியை பற்றி யோசிக்கப்படுறதில்ல, டியை பற்றி யோசிக்கப்படுறதில்ல. அடுத்து நிறுவன வரி 4 எங்கே இருக்குது பாருங்கள். ஜிஎஸ்டிக்கு அடுத்து பெரிய வரினா இது நிறுவன வரி. அப்போ நிறுவன வரி சியில் இருக்குது. அப்போ டைரெக்டான ஆன்சர் என்னது? சி. அப்போ ஜிஎஸ்டி, நிறுவன வரி, தனிநபர் வருமான வரி, அடுத்ததான் என்னது? தீர்வை வரி, சுங்க வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது தான் இருக்கக்கூடியது. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கேள்வியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக் சம்மந்தமான கேள்வி இல்லாத இதுவே இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, நிதி ஆயோக்கை பற்றி என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்ற யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். சரி, அப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம அது புரியலன்னா நம்ம இங்கிலீஷில் பார்க்கலாம் பாருங்கள். ஆல் சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் எக்ஸ்பெக்டட் யூனியன் டெரிட்டரி வித் லெஜிஸ்லேட்டிவ் த பார்ட் ஆஃப் கவுன்சில். என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அனைத்து மாநில முதல்வர்களும் சரி சட்டமன்றம் கொண்டு யூனியன் பிரதேசங்களை தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றன. அப்போ சட்டமன்றம்னா என்ன சொல்கிறாங்க? டெல்லி மற்றும் பாண்டிச்சேரியை தவிர்த்து மற்றவங்களும் அங்கம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அவங்களும் சேர்த்து தான் அங்கம் வைக்கிறாங்க. அப்போ ஒன்றுன்றது தப்பு. ஓகேங்களா? சரி, அடுத்து இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கினுடைய தலைவர். இது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாகவே இதை பார்த்தோம் முன்னாடி கேள்வியில். அப்போ அது சரி. இந்திய நிதியமைச்சர் துணைத் தலைவராக செயல்படுவார். நம்ம நல்லா பார்த்தோம். நிதியமைச்சர் எதனுடைய தலைவராக செயல்படுவார்? ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய தலைவராக தான் செயல்படுவார். அப்போ துணைத் தலைவராக இவர் இருக்க மாட்டார். அப்போ 3ம் தப்பு. ஓகேங்களா? அங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? சரியானது எது? அப்போ 2 மட்டும் சரி அப்படின்றது அதற்கான விடையாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், ஃபயர் பிளானை நமக்கு மேட்ச் த ஃபாலோவிங்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இதில் 5 ஆண்டு திட்டங்கள். முதல் 5 ஆண்டு திட்டம் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் தரக்கூடியதாக இருக்குது. அப்போ அது சம்மந்தமான வேர்ட்ஸ் நமக்கு இங்கே எங்கேயாவது வருது பாருங்கள். உணவு பற்றாக்குறை. அப்போ 3 தான் ஃபஸ்ட்டு. 2வது 5 ஆண்டு திட்டம் நமக்கு நல்லா தெரியும், கனரக தொழிற்சாலை அப்படின்றது தெரியும். சரிங்களா? இப்போ அது சம்மந்தமான ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு இங்கே இருக்கான்னு பாரோம். இருக்குது. பொருளாதாரத்தினுடைய நிலைத்தன்மை. அப்போ கனரக தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தல். 3வது 5 ஆண்டு திட்டம் டைரெக்டாகவே சொல்லிடலாம், நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி அப்படின்றது. அடுத்ததாக 4வது 5 ஆண்டு திட்டம் சுய பொருளாதார உருவாக்கம். அப்போ சி ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். 3, 1, 2, 4 அப்படின்றது சரியான விடையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த கேள்வி பார்ப்போம். கீழ்காணும் திட்டங்களை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விஸ்வேஸ்வராயா திட்டம் தான் நமக்கு வரும்.
ஏன்னா 1936 வரக்கூடியதாக இருக்குது. அடுத்து ஜவஹர்லால் நேரு திட்டம். இது என்னென்னா 1938 வரக்கூடியதாக இருக்குது. பம்பாய் திட்டம் நமக்கு நல்லா தெரியும், 1940 வரக்கூடியதாக இருக்குது. காந்தி திட்டம் தான் கடைசியாக வரக்கூடியது, 1944 to 45 அந்த இயரில் வரக்கூடியதாக இருக்குது. அப்போ அப்படியே மாற்றி எழுதக்கூடிய ஒன்று தான். இப்போ ஃபஸ்ட்டு இது என்னது, விஸ்வேஸ்வராய திட்டம் எங்கே இருக்குது பாருங்கள், 4 எங்கே இருக்குது பாருங்கள், 4 இருக்கிறது தான் அதற்கான சரியான விடை. ஆப்ஷன் பி அப்படின்றது அதற்கான சரியான விடை. பொதுவாக இவங்களை பொறுத்த வரைக்கும் மேட்ச் த ஃபாலோவிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி வச்சாலும் என்ன வச்சுருக்காங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. எளிமையான கேள்விகள் தான் இங்கே கொஷின் பேப்பர்லேயும் நமக்கு இடம்பெற்றிருக்கு. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. புக் பேக் கொஷின்ஸும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய பாக்ஸு கண்டென்ட்டும் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும். குறிப்பாக 12th புக்கை நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்கும். அதுலேருந்து தாங்க நமக்கு கேள்விகள் அப்படின்றதும் வரக்கூடியதாக இருக்கும். எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லை, இது மாதிரி எல்லா விதமான வீடியோ பதிவுகளும் ப்ரீவியஸ் இயர் சம்மந்தமாக நம்ம போட்டுட்டு வரோம். உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ டு ஆல்.